இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை இந்த சங்கீதத்திலிருந்து, கர்த்தரை நம்பி இருக்கிறவனை எது சூழ்ந்து கொள்ளும்? கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த வசனத்தை இப்படி துவங்காமல் அதற்கு மேலே ஒரு பகுதி இருக்கிறது. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ 2 விதமான மக்களை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரை நம்பாத துன்மார்க்கன், கர்த்தரை நம்புகிற நீதிமான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? கர்த்தரை நம்புகிற நீதிமான்களின் கூட்டத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் சொல்லுவோம், ஆமென். கர்த்தரை நம்புகிற மனிதர்கள். இந்த உலகத்தில் கர்த்தரை நம்பாமல் துன்மார்க்கமாய் வாழ்கிற எண்ணிறந்த மக்கள் உண்டு. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் தன்னுடைய வலையில இழுத்து போட பார்க்கிறான். ஆனால் இந்த சூழ்நிலைகளின் மத்தியிலே கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உலகம் எங்கிலும் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு கர்த்தரை தேடுவது மாத்திரமல்ல, ஒரு பெரிய எழுப்புதல் தேசங்களிலே உண்டாகி கொண்டிருக்கிறதையும் நாம் காண்கிறோம். ஆகவே கர்த்தரை நம்புகிற ஒரு கூட்டத்திலே, அந்த கூட்டத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தபடினால் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த கர்த்தரை நம்புகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொள்ளுகிற 3 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். பாருங்கள், முதலாவதாக பார்க்கும் பொழுது இந்த கிருபை அந்த மனிதனை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபை என்றால் என்ன? நம்ம எல்லாருக்கும் தகுதியற்ற ஒருவனுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு பெயர் தான் கிருபை. ஹல்லேலூயா. அதற்கு நம்ம தகுதியே இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்ம மேல் என்ன செய்கிறார்? தருகிறார். இந்த கிருபையை தருகிறார். அதற்கு பேர் தான் கிருபை என்று அர்த்தம். இன்றைக்கு நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில், நம்ம தொழிலில் இருக்கலாம், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நம்ம உட்கார்ந்துருக்கிற பொசிஷனாக இருக்கலாம், நம்ம இன்றைக்கு வாழ்கிற சூழ்நிலைகளாக பார்க்கலாம். இவை எல்லாமே நமக்கு தகுதி இல்லாத ஒன்று. இந்த கிருபை தான் நம்மளை என்ன செய்கிறது? தாங்குகிறது. அவரை நம்பி இருக்கிறவனை கிருபை என்ன செய்கிறதாம்? சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த காலவெளியிலே கர்த்தரை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிருபை என்ன செய்யுமாம்? சூழ்ந்து கொள்ளும். நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம், தாவீதுக்கு ஏசாயா 55ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் இருக்கிறது. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனம். என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும், ஜனங்களுக்கு தலைவனாகவும், அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். 3 காரியங்கள் எனக்கு பிடித்த, ரொம்ப அடிக்கடி நான் எங்கு போனாலும் பேசுகிற ஒரு வார்த்தை. தாவீதுக்கு அந்த கிருபை வந்ததுனால, ஒரு ஆட்டிடையனாய் இருந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தார். அந்த கிருபைக்கு பேர் என்ன? நிச்சயமான கிருபை. நிச்சயமான கிருபை. இந்த கிருபைக்குள் அடங்கியிருக்கிற ஆசீர்வாதம், இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாக, முதலாவது சாட்சியாக ஏற்படுத்துகிறார், 2வது தலைவனாக ஏற்படுத்துகிறார், 3வது அதிபதியாக ஏற்படுத்துகிறார். ஒரு கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த மனிதன் சாட்சியாக மாறிடுவார், அந்த மனிதன் தலைவனாய் மாறிடுவார், அந்த மனிதன் அதிபதியாய் மாறிவிடுவான். இது தாவீதுக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். அப்படி என்றால் இந்த வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தாவீது பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை, அந்த நிச்சயமான கிருபையை நமக்கு என்ன செய்கிறார்? அவர் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது தாவீதுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது, நமக்கும் உண்டு. அல்லேலூயா. சில காரியங்கள் பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை எழுதும் பொழுது அவர்களுக்கு மாத்திரமல்ல அவரை அண்டிக் கொள்கிற எல்லாருக்கும் உண்டு. இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே மரியாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மையை சொல்லும் பொழுது, வல்லமை மிக்கவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அடுத்த வசனம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு
தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பாருங்களேன், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? வல்லமை மிக்கவர் எனக்கு மகிமையானவைகளை செய்தார், எனக்கு மாத்திரமல்ல யாரெல்லாம் அவருக்கு பயந்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உண்டு. அல்லேலூயா. அப்போ தங்கள் வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அவர்கள் என்ன சொல்றாங்க? எனக்கு மாத்திரமல்ல, இதை நம்புகிற, அல்லேலூயா, யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கும் அவருடைய தலைமுறை தலைமுறைக்கும் உண்டாகிறது. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தரை நம்பி இருக்கிறவனை முதலாவது கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரிடத்திலே இந்த காலவெளியிலே, இந்த மாதத்திலே, வருகிற எல்லா நாட்களிலும் வேற ஒன்றும் வேண்டாம் ராஜா, உங்களுடைய கிருபை எனக்கு தந்தா போதும். அல்லேலூயா. காலையில் அதுதான் அந்த காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது. அதனால தான் இந்த காலை ஜெபத்தை நான் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த ஆண்டவருடைய கிருபையை தாங்க ராஜா, கிருபையினால் நிரப்பும். அப்போ ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். காலையில் எழுந்து நம்ம ஒரு 1000 ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஒரு நாமத்தை சொல்லி ஒரு 3 முறை 4 முறை சொல்லுகிறோம். அப்போ ஒரு 100 110 சொல்லும் பொழுது ஒரு 1000 ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவருக்கு காலையிலே செலுத்துகிறதற்கு கர்த்தர் இந்த சபையிலே கிருபை செய்திருக்கிறார். ஒரு வெளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இந்த ஜெபத்தை ருசித்து பார்க்காதவங்க வந்து பாருங்கள். என்னைக்காவது ஒரு நாள், நீங்கள் ரெகுலராக வரவங்க கூட வர வேண்டாம், இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வாங்க. இல்லை ஒன்றுமே முடியல, ஜூம்லையாவது வந்து அட்டன் பண்ணுங்க. நிச்சயமாய் அது உங்களுக்கு ஒரு பெரிய கிருபை, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே இந்த கிருபையை காலைதோறும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவதாக எது சூழ்ந்து கொள்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இதே 32ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்கள். பாருங்கள், ரெண்டாவது நம்ம எது சூழ்ந்து கொள்கிறதாம்? இரட்சண்ய பாடல்கள். ஆங்கிலத்திலே சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் பாடல்கள். என்ன பாடல்? விடுதலையின் பாடல்கள். இயேசு என்னை ரட்சித்தார். ஒரு பாடல் இருக்குல்லவா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். இப்போ இந்த பாடல்களில் சில பாடல் இருக்கிறது, விடுதலையின் பாடல்கள் இருக்கிறது. பாடலில் பல விதங்கள் இருக்கிறது. பாடலில் ஸ்தோத்திர பாடல் ஒன்று இருக்குது, ஸ்தோத்திர பாடல்கள். அந்த பாடல் எப்படி தான் இருக்கும்? ஸ்தோத்திரம் இயேசுநாதா அப்படின்னு ஸ்தோத்திர பாடல்கள், ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய பாடல்கள். அப்புறம் வேற என்ன பாட்டு இருக்குது? விடுதலையின் பாடல்கள். இயேசு என்னை ரட்சித்தார், விடுதலையின் பாடல்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்புறம் என்ன பாடல் இருக்கிறது? வாக்குத்தத்த பாடல்கள். என்னை மறவா இயேசுநாதா, வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள், வாக்குத்தத்தங்கள் நிறைந்த பாடல் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெப பாடல்கள் இருக்கிறது. எந்த ஜெப வேலை உமை தேடி வந்தே அப்படிங்கிறதுலாம் ஜெப பாடல்கள். ஜெபத்தை பற்றிய விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, இதெல்லாம் என்னது? ஜெப பாடல்கள். அப்புறம் பரலோகத்தை குறித்த பாடல்கள் இருக்கிறது, பரலோகத்தை குறித்த பாடல்கள். அப்புறம் அதன் பிறகு விசுவாசத்தை குறித்த பாடல்கள் இருக்கிறது. அப்புறம் திருமண பாடல்கள் இருக்குது. பாடல்களில் பல விதங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு பாடல் சாங்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், விடுதலையின் பாடல்கள், ரட்சிப்பின் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறது. யார் இதை பாடுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ரட்சிப்பின் விடுதலையின் பாடலை யார் பாடுவாங்க? விடுதலை பெற்றவர்கள் தான் பாடுவாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, முதலாவது கிருபை சூழ்ந்து கொள்ளும். ரெண்டாவது உங்களை எது சூழ்ந்து கொள்ளும்? பலவிதமான விடுதலை. எதெல்லாம் சிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை ரெண்டாவது சூழ்ந்து கொள்வது என்னது? விடுதலை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனம். பாருங்கள், கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி, கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி, அவர் உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால். விடுவிக்கிற தேவன். அப்போ விடுவிக்கிற தேவன் நம்மை விடுவித்தபடினால் ரெண்டாவது நம்ம எதை சூழ்ந்து கொள்ளும்? விடுதலையின் பாடல்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை விடுவித்தார், பாவத்திலிருந்து விடுவித்தார், சாபத்திலிருந்து விடுவித்தார், வியாதியிலிருந்து விடுவித்தார், என்னுடைய கஷ்டங்களிலிருந்து, பண நெருக்கடியிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார். அந்த விடுதலையின் பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வாராம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில, இந்த மாதத்துல நீங்க சோகப்பாட்டே பாடக்கூடாது. சோகப்பாடல் இல்லை. என்ன பாடல்?
ரட்சிப்பின் பாடல்கள், விடுதலையின் பாடல்களை தான் நாம் பாடணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர், அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்வதைப் போல வெற்றியானது, விடுதலையானது சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு இது நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா. இந்த மாதம் மாத்திரம் இல்லை, எப்பவுமே நான் சொல்கிற வாக்கு தத்தங்கள் என்னைக்கு இதை எடுக்கிறோமோ அன்னையிலேருந்து அன்டில் அவர் ஏண்டு நம்முடைய முடிவு வரை அந்த வாக்கு தத்தத்தை நம்ம சுதந்திரிக்கணும். அதுதான் இந்த மாதத்துக்கு மாத்திரம் விடுதலை, அப்புறம் அடுத்த மாதம் மறுபடியும் கட்டுகள் இல்லை. இன்னைக்கு ஆரம்பிச்சேன்னா இன்னையிலேருந்து என் வீட்டில் என்ன வேணும்? விடுதலையின் பாடல்கள் தான். ஒவ்வொரு நாளும் இயேசு எங்களை குணமாக்கினார், நாங்கள் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம், நல்ல விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம், எங்கள் கண்ணீர் கஷ்டம் இது முடிஞ்சது, உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. கர்த்தர் ஏதோ ஒரு புது காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. விடுதலையின் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொடும்படி செய்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் சங்கீதம் கடைசி வசனம், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வீர். மூன்றாவது, ஒரு மனிதனை, கர்த்தரை நம்பி இருக்கிறவரை சூழ்ந்து இருக்கிற மூன்றாவது காரியம் என்ன? காருண்யம் என்னும் கேடகம். கேடகம் என்பது என்னது? ஒரு பாதுகாப்புக்குரிய கருவி. அல்லேலூயா. அந்த நாட்களிலே எதிரிகள் தாக்கும் பொழுது இந்த கேடகத்தினால் என்ன செய்வார்கள்? தடுப்பார்கள். ஈட்டி அனுப்பும் பொழுது இந்த கேடகம் தான் என்ன செய்கிறது? காக்கிறது. அல்லேலூயா. அந்த கேடகம், நீர் எனக்கு கேடகமாய் சூழ்ந்து கொள்வீர். மூன்றாவது நமக்கு என்ன தெரியுமா? கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு பாதுகாப்பு என்ற பாதுகாப்பினால் கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்கிறார். ஆனால் நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவதூதர்களை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாவலாய் நம்மை சூழ்ந்து கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே மூன்றாவது, தேவன் நமக்கு பாதுகாவலாய் சூழ்ந்து கொள்கிறார். கிருபை சூழ்ந்து கொள்கிறது, விடுதலையின் பாடல்கள் சூழ்ந்து கொள்கிறது, பாதுகாவலாய் நம்மை சூழ்ந்து கொள்கிறார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். 142ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 142ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நாலாவது குறிப்பு, நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். என்மேல் நீர் தயவு, என்மேல் கிருபை காட்டும் பொழுது என்னை யார் சூழ்ந்து கொள்வார்கள்? நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். நல்லா கவனிங்க. இந்த நீதிமான்கள் சூழ்ந்து கொண்டால் எப்படி இருக்கும்? நம்மளை சுற்றிலும் எல்லாருமே நீதிமான்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? மனிதன் இடறி போகக்கூடிய வாய்ப்பே வராது. கவனிக்கிறீங்களா? நல்லா ஜெபிக்கிறவங்க உங்களை சூழ்ந்து கொண்டால் நீங்கள் யாராக மாறிடுவீங்க? ஜெபிக்கிறவங்களா மாறிடுவீங்க. நல்ல புரணி பேசுகிறவங்க கூட சேர்ந்தால் நீங்களும் யாராக மாறுவீங்க? புரணி பேசுகிறவங்களா மாறுவீங்க. யாரோடு சேர்றோமோ அப்படி தான். அப்போ இவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை சுற்றிலும் யார் சூழ்ந்து கொள்வார்கள்? நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். நாம் எங்கு வாழ்கிறோமோ, எந்த சர்க்கம்ஸ்டன்சஸ், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறோமோ அதை போல தான் நாம் இருப்போம். நம்மளை சுற்றிலும் பாவிகள் இருந்தார்கள், நம்மை சுற்றிலும் பரியாசக்காரர்கள் இருக்கிறார்கள், நம்மை சுற்றிலும் கர்த்தருக்கு பயப்படாத இருந்தால் அதை போல தான் நம்ம வாழ்வோம். லோத்தினுடைய வாழ்க்கையை பாருங்கள். சோதம் குமரா பட்டணம் பாவிகள் நிறைந்த பட்டணம். அங்கே போன உடனே அவனும் அவங்கள போலவே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலிருந்து நம்மோடு கூட யார் இருக்கணும்? சுத்தியும் நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ளும் போது எனக்கு பிடித்த ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 12:22. நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடினால். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். தாவீது அந்த தேவனுடைய கிருபையை பெற்று அப்படியே வளர்ந்து வருகிறார். வளரும் பொழுது அவருக்கு உதவி செய்யும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? சேர்ந்து விட்டார்கள். நாளடைவிலே அது ஒரு தேவசேனை போல மாறிவிட்டது. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் உதவி செய்கிற மனிதர்கள், நீதிமான்கள், நல்லவர்கள், பரிசுத்தவான்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு உயர்வை சந்தித்த காலங்களாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் அதை போல தான் நீங்கள் மாறுவீங்க. ஒரு செழிப்பான இடத்துல ஒரு செடியானது நடப்படுமானால் அந்த செடி எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். ஒரு வறட்சியான இடத்துல, ஒரு நல்ல செழிப்பான இடத்துலேருந்து ஒரு செடியை கொண்டு போய் வறட்சியான இடத்துல வச்சிங்கன்னா அது என்ன செய்யாது? ஒன்றுமே இப்போ தலைக்காது. பாவம் அது, ஏன்னா அது வறட்சியான இடம். அதே போல தான் செழிப்பான இடத்துல நாம் இருக்கிறதை போல நம்மை சுற்றிலும் நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லுகிறேன், உங்களை சுற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல நீதிமான்கள், தேவனை நேசிக்கிறவர்கள்,
ஜெபிக்கிறவர்கள், ஊழியம் பாரம் உள்ளவர்கள், கர்த்தர் மேல் அன்பாய் இருக்கிறவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்நியரோடு கூட நம்ம உட்காரக்கூடாது. ஆகவே தாவீது ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 31ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். இப்போ நான் இதிலிருந்து தப்புவிக்கப்படணும் அப்படின்னா இந்த வீண் மாயை பற்றி கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை நான் என்ன பண்ணணும்? வெறுக்கணும். சிலரை வெறுத்து தான் ஆகணுங்க. நீங்கள் அவங்களோட போகக்கூடாதுங்க, அவங்களோட பேச்சு வச்சுக்கூடாது, அவங்களோடவே நீ தான் நான் தான் நீன்னு போகவே கூடாது. அவர்களை வெறுத்துட்டு கர்த்தரையே பற்றி கொள்ளணும். அந்த கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களை பற்றி கொள்ளணும். நல்ல ஜெபத்தில் ஐக்கியம் உள்ளவர்கள், நல்ல ஊழிய வாஞ்சை உள்ளவர்கள், உற்சாகம் உள்ளவர்கள், உற்சாகப்படுத்துகிறவர்கள், இவர்களோடு கூட நாம் இணைந்து பாருங்க, உங்க வாழ்க்கை அப்படியே மாறிடும். நீதிமான்கள் உன்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆகவே 4 குறிப்புகளை நான் சொன்னேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னேன். 2வது, விடுதலையின் பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னேன். கர்த்தர் கேடகமாயிருந்து சூழ்ந்து கொள்வார் என்று சொன்னேன். அடுத்தது, நல்ல மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார், நீதிமான்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அப்போ இது எப்போ யாருக்கு கிடைக்கிறது? கர்த்தரை நம்பி இருக்கிற, வீண் மாயை பற்றி கொள்ளுகிறவர்களை வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்மை நம்புகிற நான். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உடைய கிருபை சூழ்ந்து கொண்டால் போதும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.